அழைக்கின்றோம். செல்வன் ஜெனராம் பரமேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வள்ளுவர் கூறுகின்ற கல்வியின் மகத்துவத்தை பற்றி உரையாற்ற வருகின்றார். கரகோஷத்தோடு வரவேற்போம். என்னை விட உயரமாக இருக்கின்றார் அவர். நன்றி. கதைக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசிரியைக்கு அன்பு நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் எல்லா சபையோருக்கும் என் நன்றி. வள்ளுவர் கல்வியை பற்றி பல விஷயங்கள் கூறியிருக்கிறார். அவர் கூறிய விஷயங்களில் இரு குறள்கள் இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். முதல் குறள், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இக்குறளின் பொருள், கணக்கின் அடிப்படையான எண்களும் மொழியின் அடிப்படையான எழுத்துக்களும் இவை இரண்டும் ஒரு வாழும் மனிதனுக்கு இரு கண்களை போல என்று இந்த குறளில் வள்ளுவர் கூறுகிறார். கணக்கு இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கு என்று நமக்கு தெரியும். கணக்கு வணிகத்தில் இருக்கு, கணக்கு வங்கிகளில் இருக்கு, கட்டிடக்கலையில் கணக்கு இருக்கு, ஓவியங்களில் கூட கணக்கு இருக்கு. அப்படி இருக்கையில் சபையோர் எல்லோரும் கணக்கு முதன்மையாக வைத்து பேசுவது ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் மொழியை பற்றி பேசும்பொழுது, எழுத்துக்களை பற்றி பேசும்போது இன்றைய காலகட்டத்தில் பல தமிழ் பிள்ளைகள், இங்கே இருக்கிற பிள்ளைகள் இல்லை, பல தமிழ் பிள்ளைகள் அவைகளோட பெற்றோரிடம் கேட்குற ஒரு கேள்வி என்னவென்றால், எனக்கு தமிழ் கதைக்க வருதுதானே, நான் ஏன் எழுத படிக்க கற்றுக்கொள்ளணும், அதை நான் எங்கு பயன்படுத்த போறேன்? இந்த கேள்வி பல பேர் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு தமிழ் பெற்றோர்கள் ஒரு கூறுற பதில் என்னவென்றால், தமிழுன் அடையாளம், தமிழுன் பொறுப்பு, தமிழுன் கடமை. இப்படி கதைத்தால், இப்படி பாரமான வார்த்தைகளை இளம் மனதில் விதைத்தால் எப்படி தமிழ் மீது பற்று வரும்? எப்படி தமிழ் மீது ஒரு ஆசை வரும்? எப்படி தமிழ் மீது ஒரு சிந்தனையோ ஒரு கற்பனையோ வரும்? அப்ப அவங்களோட வயசுக்குரிய ஒரு பதிலை தானே கொடுக்கணும். அப்படி நான் ஒரு பதில் ஒன்று யோசிச்சேன். என்னவென்றால், ஒரு எடுத்துக்காட்டாக இங்கிலாந்தில் 16ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆங்கில அறிஞர் பிறந்தவர். ஒரு நடுத்தர குடும்பத்தில். அவர் குடும்பத்துக்கு பெரும் பெயரோ சொத்தோ புகழோ கிடையாது. அப்படி இருந்தும் அவர் படித்து அவர் வாழ்நாளில் 39 நாடகங்கள் அவரே இயற்றினார். இது போக 154 சிறு பாடல்கள் என்று சொல்றது, சிறு பாடல்கள் அவர் இயற்றினார். இதையெல்லாம் இயற்றிவிட்டு 52 வயதில் மறைந்தார். அவர் மறைந்த வருடம் 1616. இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் அவர் பெயரை நீங்கள் உச்சரித்தால் பெரும்பாலும் ஆங்கிலேயர்களுக்கே அவர் யார் என்று தெரியாது. ஏனென்றால் அவர் மறையும் பொழுதும் ஒரு நடுத்தர குடிமகனாக தான் இறந்தவர். ஆனால் அவர் இறந்து 400 வருடங்களுக்கும் மேல் கடந்து விட்டோம். ஆனால் இன்றையும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ற பெயரை கூறினால் பல மக்கள் அவர் எழுதிய ஜூலியஸ் சீசரை பற்றி கதைப்பினர், அவர் எழுதிய ஹாம்லெட்டை பற்றி கதைப்பினர், அவர் எழுதிய மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் எழுதிய காப்பியங்களை பற்றி. ஒரு மனிதன் அவரோட எழுத்துத்திறனால் மட்டுமே 400 வருடங்களுக்கும் மேலாக மக்களின் மனதில் வாழ முடியும் என்றால், நீங்கள் படித்து தமிழில் அறிஞராக வந்தால் எத்தனை வருடம் வாழலாம் தமிழ் மக்களின் மனதில்? எடுத்துக்காட்டாக எனக்கு பின்னால் இருப்பவர் 2000 வருடமாக தமிழ் மக்கள் மனதில் உலகமெங்கும் வாழ்ந்துதானே வருகிறார். இப்படி சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாதானே
அவர்களுக்கு தமிழ் கற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு ஆசையும் ஒரு பற்றும் ஒரு சிந்தனையும் உருவாகும். இதுதான் முதல் குறள். என்னடா முதல் குறளை இப்படி இழுக்கிறான்? இல்லை ரெண்டாவது முடிச்சிடலாம். ரெண்டாவது குறளை ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். இரண்டாவது குறள், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாறு. படித்தவன் யாதானும் நாடாமால் ஊராமால், படித்தவன் செல்லும் நாடெல்லாம் செல்லும் ஊரெல்லாம் தன் சொந்த நாட்டில் வாழ்வதைப் போல, தன் சொந்த ஊரில் வாழ்வதைப் போல சிறப்பாக வாழ முடியும். இது ஊர் அறிந்த உண்மை, இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இதை அறிந்தும் ஏன் பல மக்கள் தங்கள் வாழ்நாளில் பல நாட்களை கல்வி தேடாமல், கல்வி கற்காமல், கல்வி கற்றறியாமல் கழிக்கிறார்கள். இந்த குறளில் திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறார் வாசிப்பவர்களுக்கு. கல்வி முதன்மை என்று எல்லோருக்கும் தெரியும், ஆனாலும் கல்வியை ஏன் முதன்மைப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையை வாழுகிறீர்கள் என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு பல பதில்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லலாம். ஏனென்றால் குடும்பத்தை முதன்மைப்படுத்துகிறோம், ஏனென்றால் காசை முதன்மைப்படுத்துகிறோம், ஏனென்றால் பொன்னை முதன்மைப்படுத்துகிறோம், ஏனென்றால் பொருளை முதன்மைப்படுத்துகிறோம். பெயரை முதன்மைப்படுத்துவர்கள் இருக்கிறார்கள், பொருளை முதன்மைப்படுத்துவர்கள் இருக்கிறார்கள். இத்தகைய மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, பொன்னும் பொருளும் பெயரும் புகழும் இவையெல்லாம் உங்களை தொடரும் நீங்கள் படித்தால். இரண்டாம் குறளின் முடிவு. சபையோருக்கு நன்றி. தம்பி ராசா, எந்த நாட்டிலே பிறந்த நீங்கள்? கனடிய மண்ணிலா அல்லது கனடாவிலே பிறந்த நீங்கள்? எத்தனை வயது தம்பிக்கு? 22 வயது. பெருமையாக இருக்கின்றது. அப்பாவின் பேர் பரமேஸ்வரன், அம்மாவின் பேர் சந்திரிகா. ஏகம்மாரின் பேர குழந்தை. பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய மண்ணிலே நல்ல குரல் வளம் மிக்கவர், வானொலிக்குரிய குரல் இருக்கின்றது. தம்பி ராசா, ஒரு நாளாவது இங்கே கனடிய மண்ணிலே நிறைய வானொலிகள் இயங்குகின்றது. போய் சேருமப்பா. இந்த மக்களுக்கு இதுதான் தேவை. இப்படியான உரைநடையிலே பாருங்கள், வந்தவர்கள் எல்லாம் துண்டு வைத்து தான் வாசிக்கின்றார்கள். கெட்டிக்கார பிள்ளை, மென்மேலும் வளர வேண்டும். சாத்வீக ஓசையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கின்றது. இதுக்கு மேலேயும் வளரணுமா? நல்ல ஒரு பிள்ளை. நன்றி 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 அப்பன், வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக வரப்போகின்றது. இவருக்கு சிறப்புமிக்க கௌரவம். தயாபரி சர்மா ஆசிரியர் அவர்களை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு கௌரவம் கொடுக்கப்படுகின்றது. அழகு தமிழிலே, இந்த இளம் வயதிலே தமிழ் உச்சரிப்பு அறுத்து ஒருத்து என்ன அழகாக திருக்குறளை கூட நாமம் செய்திருக்கின்றார். வானொலிக்குரிய பக்குவம் இருக்கின்றது, அறிவிப்புக்குரிய பக்குவம் இருக்கின்றது. நன்றி, வாழ்த்துக்கள்.